கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தை நம்ம ஒரு வாக்குத்தத்தோட நாம மகிமை என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். உபாகமம் 33 அதிகாரம் 3 வசனத்திலே மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஜனங்களை சிநேகிக்கிறார். நம்ம எல்லாரையும் கர்த்தர் சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தா நம்மளை சிநேகிக்கிறார். பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கையிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில சகலமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதன்படி அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே இருக்கும். ஆனால் கர்த்தரை அறியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. அவங்க எப்படி தெரியுமா? ஒரு பக்கம் விக்கிரத்தை தேடிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் உலக வழிபாடு தேடிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் பார்த்தா என் வீட்டுல இவ்வளவு சாபம் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதா, ஒரு வார்த்தை கிடைக்கான்னு சொல்லி இங்கும் அங்கும் ஜனங்கள் பல இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த கடைசி காலத்திலே நம்ம மெய்யான தேவனை ஆராதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். உண்மையாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அப்ப நம்ம அவருடைய கையில இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து, அப்ப பரிசுத்தவான்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய பாதத்தில் விழுந்து, அவருடைய பாதத்துல விழுந்து கிடப்பார்கள். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இரவும் பகலுமாக ரூம் விட்டு வெளியே வர மாட்டாங்க. தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள தேவனுடைய சமூகத்திலேயே இருப்பாங்க. அப்போ பரிசுத்தவான்கள் எப்படி இருப்பான்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்துல விழுந்து கிடப்பார்கள், அவருடைய பாதத்துல விழுந்து கிடப்பார்கள். உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த நாளிலும் யாரெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் கேட்கிறீங்களோ, கர்த்தர் ஜனங்களை சிநேகிக்கிறார். உண்மையாகவே ஜனங்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய சமூகத்திலே நாம் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைகளினால் அந்த போதனை அடைவார்கள் என்று எழுதப்பட்டு அவருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வாங்க. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னம் இறங்கிவிட்டும். உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய வரனாலும் உங்க பிள்ளை நிரப்புங்க. கிருபையின் வரனால் நிரப்புங்க. ஞான வரனால் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரனால் நிரப்பு ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ விசேஷமா எல்லா தடையெல்லாம் நீக்கி சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ
அவங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசிரியங்க. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளுக்கு ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்களுடைய பாதப்படியிலே அப்பா விழுந்து கிடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் விசேஷமாக உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய வார்த்தைகளை அப்பா பெற்றுக்கொள்ளணும்ப்பா. உங்களுடைய பாதப்படியில விழுந்து கிடக்கிறத கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நமது உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக ஜெபித்து. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.